பரிகாத்தான் நேஷனலில் இருந்து பெர்சாத்து தானாகவே விலகிவிட்டது என்று பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹடி அவாங் தெரிவித்தது பாஸ் கட்சி தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டும் ஒரு வழி என்று அரசியல் ஆய்வாளர் அமாட் சகாருடின் ஷானி அமாட் சப்ரி தெரிவித்துள்ளார். எந்த ஒரு கட்சியும் மற்றொரு கூட்டணியில் சேரவோ அல்லது கூட்டணி அமைக்கவோ முடிவு செய்தால் அது தானாகவே தனது உறுப்பினர் பதவியை இழந்துவிடும் என்று ஹாடி கூறியதை அது பெரிகாத்தான் நேஷனலின் அரசியலமைப்பின் ஒரு விளக்கம் மட்டுமே என்று நினைப்பது அறியாமை என அவர் சுட்டிக்காட்டினார். மாறாக பெரிகாத்தான் நேஷனலில் அதிகார படிநிலை மாறி வருகிறது என்பதையும் முஹிதீன் யாசினின் கட்சியுடன் பாஸ் கட்சிக்கு எந்த தொடர்பும் இருக்க விரும்பவில்லை என்பதையும் பர்சாத்துவுக்கு உணர்த்தும் ஒரு செய்தியாக அது இருக்கிறது என்று ஜஹாருதீன் தெரிவித்தார். 16வது பொதுத் தேர்தலுக்கு முன்னதாக பெரிகாத்தான் நேஷனலின் தலைமை பொறுப்பில் யார் இருக்கிறார்கள் என்பது பற்றியது இது என்று குளோபல் ஆசியா கன்சல்டிங் நிறுவனத்தைச் சேர்ந்த ஜகாருதீன் தெரிவித்தார். மலாக்கா மாநில தேர்தலுக்கான தொகுதி பங்கீடுகள் மற்றும் தொகுதி பரிமாற்றங்கள் குறித்து பேச்சுவார்த்தைகள் நேர்மையாகவும் நல்லெண்ணத்துடனும் நடத்தப்பட்டால் அதற்கு பரிசான் நேஷனல் தயாராக உள்ளது என்று அதன் தலைவர் அமாட் ஜாகித் ஹமேடி தெரிவித்துள்ளார். பரிசான் நேஷனலின் மலாக்கா தலைவர் அப்துல் ரவுப் யூசோ தெரிவித்ததைப் போல எந்த ஒரு கட்சியும் வென்ற தொகுதிகள் மதிக்கப்பட வேண்டும், அவற்றை அரசியல் கூட்டாளிகளிடம் சாதாரணமாக ஒப்படைத்துவிடக் கூடாது என்பதே பேச்சுவார்த்தைகளின் அடிப்படை கொள்கை என்று அவர் தெரிவித்தார். ஆனால் தொகுதிகளின் எண்ணிக்கை மாறாமல் இருக்கும் பட்சத்தில் தொகுதி பரிமாற்றம் அல்லது தொகுதிகளை மாற்றுவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்று சபா மாநிலத்தின் கூடாட் நகரில் நடைபெற்ற ரூங்காஸ் கலாச்சார விழாவிற்கு சென்றிருந்த போது அவர் தெரிவித்ததாக பெர்னாமா செய்தி வெளியிட்டுள்ளது. பேச்சுவார்த்தைகளுக்கான கதவு திறந்திருப்பது சாத்தியமற்றது அல்ல, ஆனால் அதை மிகவும் அகலமாக திறக்கவோ அல்லது முழுமையாக மூடவோ கூடாது என்பதே தங்களது கொள்கை என்று அவர் சுட்டிக்காட்டினார். நேற்று முன்தினம் பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹடி அவாங் வரவிருக்கும் மலாக்கா தேர்தலில் போட்டியிடப்படும் இடங்கள் குறித்து பாஸ் தலைமையிலான பெரிகாத்தான் நேஷனல் பரிசானுடன் ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகளை தொடங்கி உள்ளதாக தெரிவித்தார். 2022 பொதுத் தேர்தலில் மலாக்காவில் பரிசான் எந்த நாடாளுமன்ற இடத்தையும் வெல்லவில்லை என்ற உண்மையை இந்த பேச்சுவார்த்தைகள் கருத்தில் கொள்ளும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். நெகிரி செம்பிலானில் எதிர்க்கட்சி கூட்டணியான பெரிகாத்தான் நேஷனலுடன் பரிசான் நேஷனல் கூட்டணி அமைத்திருந்த போதிலும் பினாங்கு பக்காத்தான் ஹராப்பான் பரிசான் நேஷனலுடன் தனது ஒத்துழைப்பை தொடர முடிவு செய்துள்ளது. பினாங்கு பக்காத்தான் ஹராப்பான் தலைவராகவும் இருக்கும் முதலமைச்சர் சவுகோன்யோ பரிசான் நேஷனலின் ஒரே நிர்வாக கவுன்சிலரான ரஷீடி சினோலை மாநில நிர்வாகத்தில் தக்க வைத்துக் கொள்ள தலைமை ஒருமனதாக முடிவு செய்ததாக தெரிவித்துள்ளார். சுங்கை அச்சே சட்டமன்ற உறுப்பினரான ரசிடி மாநில ஊரக வளர்ச்சி, வேளாண் தொழில்நுட்பம், உணவு பாதுகாப்பு மற்றும் தொழில் முனைவோர் குழுவின் தலைவராக உள்ளார். 2023 மாநில தேர்தலின் போது இது பரிசான் நேஷனலும் பக்கத்தான் ஹரப்பானும் செய்து கொண்ட தேர்தல் உடன்படிக்கைக்கு இணங்க அமைந்துள்ளது என்று சவுகோன் இயோங் நேற்று பினாங்கு ஜனநாயக கூட்டணியின் தலைமையகத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். கூட்டணி அதன் பதவிக்காலம் முடியும் வரை கூட்டாட்சி ஒற்றுமை அரசாங்கத்திற்கு தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று பரிசான் தலைவர் அமாட் ஜாகித் ஹமேடி உறுதி அளித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஜொஹூரில் உள்ள தஞ்சோங் பெலபாஸ் துறைமுகத்தில் இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்களை ஏற்றிச் சென்றதாக சந்தேகிக்கப்பட்ட ஒரு கொள்கலனை விரைவாக பறிமுதல் செய்த மலேசிய எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு முகமையான MCBA-வுக்கு பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். நேற்று ஒரு முகநூல் பதிவில் பாலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆட்சியின் அட்டூழியங்களுக்கு ஆதரவளிக்கவோ அல்லது பங்களிக்கவோ கூடிய ஒரு வர்த்தக போக்குவரத்து வழியாக நாடு மாறிவிடாமல் இருப்பதை உறுதி செய்வதில் மலேசியாவின் உறுதியை இந்த நடவடிக்கை வெளிப்படுத்துகிறது என்று அவர் கூறினார். பாலஸ்தீன மக்களின் உரிமைகளையும் கண்ணியத்தையும் பாதுகாப்பதில் மனிதாபிமானம், நீதி மற்றும் சர்வதேச சட்டம் ஆகிய கொள்கைகளை மலேசியா தொடர்ந்து நிலைநிறுத்தும் என்று அன்வார் கூறினார். முன்னதாக இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான பொருட்களை ஏற்றிச் சென்றதாக சந்தேகிக்கப்பட்ட ஒரு கொள்கலனை நேற்று தஞ்சோங் பெலபாஸ் துறைமுகத்தில் தடுத்து நிறுத்தி ஆய்வு செய்ததாக MCBA தெரிவித்திருந்தது. நேற்று சமூக ஊடகங்களில் ஒரு காணொளி வைரலானதை தொடர்ந்து நீலாய் அருகே உள்ள வடக்கு தெற்கு விரைவு சாலையில் நடந்த வாக்குவாதத்தின் போது ஃபெராரி கார் ஓட்டுநரை தாக்கியதாக சந்தேகிக்கப்படும் பெரோடுவா அருஸ் ஓட்டுநரை காவல்துறை தேடி வருகிறது.
காலை சுமார் 11 மணி அளவில் நடந்த இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஓட்டுநர்களில் ஒருவர் மாலை 6:40 மணிக்கு புகார் அளித்ததாக நீலாய் மாவட்ட காவல்துறை தலைவர் ஜொஹாரி யயா தெரிவித்தார். சமூக ஊடகங்களில் பரவி வரும் ஒரு காணொளியில் நெடுஞ்சாலையின் வெளிப்பாதைகளில் ஒரு ஃபெராரி மற்றும் ஆருஸ் கார் நிறுத்தப்பட்டிருந்ததும் அதன் ஓட்டுநர்கள் என்று நம்பப்படும் 2 ஆடவர்கள் ஒருவரை ஒருவர் பிடித்துக் கொண்டு அடித்துக் கொண்டிருப்பதும் பின்னர் அவர்களில் ஒருவர் கீழே விழுவதும் காணப்பட்டது. உதவி செய்வதற்காக நின்ற 2 சக்கர வாகன ஓட்டிகள் அவர்களை பிரித்தனர். ஒரு பெண் சம்பந்தப்பட்ட ஓட்டுநர்களில் ஒருவரை தடுத்து நிறுத்துவதும் அந்த காணொளியில் தெரிகிறது. முதற்கட்ட விசாரணையில் 30 வயதுடைய 2 ஆண்களுக்கு இடையே ஏற்பட்ட இந்த தகராறு அவர்களின் வாகனம் ஓட்டுவது தொடர்பான கருத்து வேறுபாட்டிலிருந்து உருவானதாக நம்பப்படுகிறது என்று ஜொஹாரி தெரிவித்தார். ஆருஸ் ஓட்டுநர் ஃபெராரி ஓட்டுநரை தாக்கியதாகவும் அதனால் அவர் கீழே விழுந்ததாகவும் கூறப்படுகிறது. அவர் மற்ற நபருக்கு எதிராகவும் மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. பின்னர் பொதுமக்கள் இந்த வாக்குவாதத்தை விலக்கிவிட்டனர் என்று ஜொஹாரி கூறினார். இதனை அடுத்து ஆருஸ் ஓட்டுநரை கண்டுபிடிப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.